ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அவல் கார பிடி கொழுக்கட்டை. இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செய்து சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக பஞ்சு போல் இருக்கும், நல்ல வாசனையாட்டம் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் ஏதோ ஒரு பெரிய கப்பு அவலை எடுத்திருக்கேன். வெள்ளை அவல் தான், ஆனால் கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன அவல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துடுங்க. இதை நல்லா கழுவி இதை கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சிடணும். ஒரு அரை கப்பு போல் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருங்க. நிறைய தண்ணி விட வேண்டாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருந்து ஊறட்டு பாருங்கள். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். 10 நிமிஷம் கழிச்சாச்சு பாருங்கள். நல்ல உதிரியாக பூ போல் இருக்கும், ஆனால் நல்ல மாவு போல் இருக்கும். பாருங்கள், இப்படி எடுத்து பார்த்தா நல்ல மாவு போல் இருக்கும். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு காய்ச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடணும். தேங்காய் எண்ணெய் தான் நல்ல வாசனையாக இருக்கும். எண்ணெய் காய்ச்சதும் ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். நல்லா செவந்து வரணும், அப்படின்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போது ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் பொடியாக நறுக்கி போட்டுருங்க. கருவேப்பிலையும் நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சு வரணும். இப்போது நம்ம ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் போடுங்க, பெரிய சைஸ் வெங்காயம். இப்போது நல்லா வதங்கி வரட்டு. நல்ல கண்ணாடி பதம் வந்து சுருண்டு வரணும் பாருங்கள், அப்படின்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, நம்ம அந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே போட்டாச்சு. பாருங்கள், கொஞ்சம் நல்லா செவந்து வந்தாச்சு. இப்போ இதில் இஞ்சி துருவல் 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. கொஞ்சம் நிறைய போட்டால் நல்ல வாசனையாட்டு இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா செவந்து வெங்காயமெல்லாம் நல்லா செவந்து வரட்டு. இஞ்சியோட பச்சை வாசனை போன உடனே நம்ம ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அந்த கேரட்டையும் அப்படியே போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப நேரம் கிளறணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இருக்கட்டு. இப்போது நம்ம ஊற வச்சா அவலை போட்டுருவோம். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துருங்க. அப்படியே காணலை, உப்பு பத்தலை அப்படின்னாக்கி நீங்கள் கொஞ்சமாக உப்பு எடுத்து தண்ணியில் கரைச்சி தெளித்து கிளறி விடுங்க. டைரெக்டாக அப்படியே போட்டாக்கி நமக்கு உப்பு பிடிக்காது எல்லா இடமும். அதனால் தண்ணியில் போட்டு கரைச்சி விட்டுருங்க. கரைச்சி எல்லா பக்கமும் தெளித்து விட்டுருங்க. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுருவோம். இறக்கி ஆற வச்சு கைப்பொருக்கும் சூடு வரணும் பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய், பொடியை நறுக்கின கொத்தமல்லி கீரை, பெருங்காயத்தூள் இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ரொம்ப அழுத்தி ஒன்றும் பிசைய வேண்டாம். பாருங்கள், இப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு நம்ம சின்ன கொழுக்கட்டைகளாட்டு பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். இட்லி பானையில், இட்லி தட்டில் வச்சும் நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம். பாருங்கள், இப்படி உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை இல்லைன்னா உருண்டையாட்டும் பிடிச்சி வைக்கலாம். பாருங்கள், எல்லாம் நான் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது, அதில் வச்சுருவோம். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டு. 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா கம்மனி வாசனையாட்டு இருக்குது. நல்லா இப்போ பஞ்சு போல் தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம இறக்கி ஆற வச்சிட்டோம்னா உடனே எல்லாம் இறுகிடும். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், நான் 2 நிமிஷம் கழித்து எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கூட சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், நான் தக்காளி சாஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வச்சு சாப்பிடுங்க. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.